தீர்க்காத நம் செயல்கள் 10. தாகம் தீர்க்காத செயல்கள் 10. தாகம் மழை, நம்மளுக்கு இப்போ வெயில் நேரம், வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தால் என்ன செய்வோம்? என்ன தாகமாக இருக்குது, தண்ணி எழுதி கூட்ட செய்வோம். ஐஸ் தண்ணி இருந்தால் நல்லா இருக்கும்போ, ஜூஸ் இருந்தால் நல்லா இருக்குமோ. நம்மளுக்கு தேவை உள்ள பானத்தை எல்லாம் அல்லாஹ்தாலா நம்ம சக்திக்கு தகுந்தவாறு நம்மளுடைய குடும்பத்தை வச்சோ நம்மளை வச்சோ அல்லாஹ்தாலா கொடுத்துறான். அல்ஹம்துலில்லாஹ். நாளை மறுமையில் அந்த தாக நேரத்தில் அதிகப்படியான தாகம் இருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாதுன்னா இந்த 10 செயல்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அது என்ன செயல்கள் அப்படிங்கிறத குர்ஆனுடைய வழியிலையும் ஹதீஸுடைய சொற்களிலையும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்மளுக்கு பின்வந்த இமாமார்களுடைய கருத்து பிரகாரம் சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். மறுமையில் சில பேர் தாகத்தோட இருப்பாங்க. அங்கு நம்மளுக்கு தாகம் வராமல் இருக்கக்கூடிய அமல்கள் மேல் இங்கு தாகம் இருக்கணும். அங்கே நம்மளுக்கு தாகம் வரக்கூடாதுல்ல, இங்கே அமல்கள் மேல் தாகம் உள்ளவர்களாக இருக்கணும். அமல்கள் மேல் தாகம்டா என்ன? ஒரு சுப்ஹானல்லாஹ் ஓதிட்டு இடையில ஏதாவது பேசுகிறோம், அடுத்து சுப்ஹானல்லாஹ் ஓதுறதுக்கு நம்மளுக்கு ஆசை வரணும். இப்போ இடையில பேசாம, அதாவது உலகத்துல பேசாம நம்ம இருக்கிறதுக்கு படைக்கல, பேசதான் சொல்லியிருக்கான். அந்த பேச்சு எல்லாருக்கும் என்ன செய்யணும்? அழகான பேச்சா இருக்கணும், ஆறுதலான பேச்சா இருக்கணும், அது நம்ம பிறருக்கு புண்படாத பேச்சாக இருக்கணும். அப்படி பேசக்கூடிய பேச்சுக்கள்ல கூட அடுத்த அமல் என்னன்னு நம்ம யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு அங்கே தாகம் ஏற்படாது. அப்ப அந்த அமலை கொண்டு நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா இங்கே நமது அமலுடைய தாகம் உள்ளவர்களுக்கு நாளைக்கு மறுமையில தாகம் ஏற்படாமல் நல்லா பாதுகாப்பான. இப்ப நம்ம அல்ஹம்துலில்லாஹ் தாகம் அங்கே ஏற்படாமல் இருக்கக்கூடிய, இல்ல தாகத்திலேயே தாகம்லாம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய அமல்கள் நம்மகிட்ட என்னங்கிறது ஓரளவு நம்மளுக்கு தெரியும். தாகம் ஏற்படுத்தக்கூடிய அமல்கள் 10 நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 10 நம்மகிட்ட இருக்காமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யலாம், அந்த அந்த 10 விஷயம் என்னங்கிறத நம்ம இன்ஷால்லா ஆளை பதிய வச்சு நம்ம இன்ஷால்லா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற்று நாளைக்கு மறுமையில தாகம் இல்லாம அரிசுடைய நிழல்ல ஒரு கூட்டம் அமர்ந்து இருக்குமா. நபிமார்கள் கேட்பாங்களா, இவங்கெல்லாம் யாரு இவ்வளவு ஜாலியா உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்னு நபிமார்கள் பார்த்து கேட்பாங்களாம். அப்போ மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், அவங்க உலகத்துல அமல் மேல் தாகம் உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப அப்படிப்பட்ட வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கணும்டா இந்த அமல்கள் என்னங்கிறத நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். 1வது, பெருமை இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு நாளை மறுமையில் தாகம் ஏற்படும். பெருமை இருக்கக்கூடாது. அப்ப நம்மளுக்கு அல்லாஹ் அவரும் கருணையை கொண்டு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக பெருமையை பற்றி எத்தனையோ இடங்கள்ல நம்மளுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? பெருமை என்பது என்னுடைய, கருணை என்பது என்னுடைய மேலாடை, பெருமை என்பது என் கீழாடைங்கிறான். அப்ப அல்லாவே பெருமைக்கு உரியவன் அல்லாஹ் மட்டும்தான். அதையே அல்லாஹ் பணிவா சொல்றான். இப்ப நம்மளுக்கு என்ன பெருமை இருக்கு? ஒரு துளி நஜீஸ் பட்டுட்டா குளிக்கணும், சுத்தப்படுத்தணும், அதோட தொழுகை கூட நம்மளுக்கு கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நஜீஸ்ல இருந்து வந்த நம்மளுக்கு என்ன பெருமை என்ன இருக்கு? இதுக்கு ஒரு சம்பவம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அல்ஹம்துலில்லாஹ் உலகத்துல அனைத்து படைப்பினங்களும் பேசக்கூடிய பாசையெல்லாம் புரியக்கூடிய பாக்கியத்தை தந்திருந்தான். ஒரு கோழி பேசுறது அவங்களுக்கு தெரியும், எறும்பு பேசுறது தெரியும், பறவைகள் பேசுறது தெரியும், எல்லாமே பேசுறது எல்லாமே அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தெரிய வச்சிருந்தான். அப்படிப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு விரிப்பை கொடுத்திருந்தான். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான், திரும்ப நம்ம ஞாபகப்படுத்துறோம். ஒரு விரிப்பை கொடுத்திருந்தான். அந்த விரிப்பு தங்கத்தாலும் பட்டாலும் 3 மைல் நீளம் 3 மைல் அகலம் அந்த விரிப்பு. அந்த விரிப்புல வெள்ளியால போடப்பட்ட
அமைச்சரவை உட்காருவாங்க இல்லையா, வெள்ளியால போடக்கூடிய சேர்கள். இப்போ நம்ம சேர்ன்னு சொன்னால் வெள்ளியால் செய்யப்பட்ட சேர்கள் 3000 சேர்கள் போடலாம் அந்த விரிப்புல. விரிப்புகள் போடக்கூடிய அந்த கம்பளத்துல போடலாம், இருக்கலாம். அப்படி உட்கார்ந்து அப்ப 3000 பேரும் அதுல உட்கார்ந்து இருப்பாங்கல்ல அமைச்சர்களாக. இதை தூக்கிக்கிட்டு பறக்கிறதுக்கு அல்லாஹ்வுத்தாலா காற்றை வசப்படுத்தி கொடுத்துருந்தான். அந்த கம்பளத்தோட 3000 பேர்களோட அது பறந்து போகும். இங்க இல்லை, எந்த அளவுக்கு உயரமா பறக்குமா, வானத்துல மலக்குகள் தஸ்பீஹ் செய்யறத கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு உயரமாக பறக்குது. அப்படி பறந்து போகக்கூடிய அந்த கம்பளத்துல இருக்கும் போது ஒரு முறை இடையில ஒரு தடுமாற்றம் வருது. அந்த கம்பளத்துல ஒரு மாதிரி சாஞ்சிட்டு இப்படி நிமிருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், இந்த கம்பளம் சாஞ்சதுக்கு காரணம் என்ன? உங்கள் உள்ளத்துல கடுகளவு பெருமை வந்துச்சு, அதன் கம்பளத்தை அசைச்சு காட்டுங்க. அல்லாஹ் அக்பர். இத்தனையும் வசப்படுத்தி கொடுத்திருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கே கொஞ்சம் அசைச்சு காட்டுனான்னு சொன்னா, நம்ம என்ன பெருமைக்கு நம்மளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நம்ம ஒரு சிலர் கேட்போம், நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்போம். நம்மளுக்கு யாருன்னு நம்ம தெரியாதனால அவங்கள்ட்ட கேட்கணும். ஒரு சில இடத்துல கேட்போம் இல்லையா, நான் யாருன்னு தெரியுமா, என் பேர் என்னன்னு தெரியும். அப்ப நம்மளுக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய நாம இதுல பெருமைக்கு என்ன வேலை இருக்கு? இந்த சம்பவத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் மனதுல ஆளை பதிய வச்சுக்கிருவோம். இன்னொரு வரலாற்றுல பெருமைக்கு உள்ள ஒரு செய்தி என்னன்னா, பிஸ்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒருத்தர் சொல்றாரு, நான் 30 வருஷமா இபாதத்தை செய்யறேன், 30 வருஷமா இபாதத்தை செய்யறேன், பலன் ஒண்ணுமே எனக்கு தெரியல, பலனே எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு இபாதத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு பலனே ஒன்றும் தெரியல. அதுக்கு பிஸ்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், நீ 300 வருடம் வணங்கினாலும் உனக்கு பலன் கிடைக்காது. 300 வருடம் வணங்கினாலும் உனக்கு பலன் கிடைக்காது. ஏண்டா, செய்யும் வணக்கத்தில் பெருமை இருக்கே, செய்யற வணக்கத்துல பெருமை இருக்கே. மனிதர் சொல்றாங்க, நான் 30 வருடம் வணங்கினதான் உங்கள்கிட்ட சொன்னேன், என்கிட்ட சொல்லி பலனை நீ எதிர்பார்க்கும் போது நான் ஒரு மனிதன். இஸ்லாமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் ஒரு மனிதன், நீ செஞ்ச வணக்கத்தை சொல்லி பலன் இல்லையேன்னு நினைக்கிறிய, அல்லாஹ் நீ செஞ்ச வணக்கம் அவனுக்கு பிடிக்கலன்னு உன் கண்ணை பார்வையை நிறுத்தினானா, நடைய குறைச்சானா, உணவு செமிக்க முடியாம வச்சானா? அப்ப இதெல்லாம் உனக்கு பலனா தெரியலையா? பலன்கிறது நீ எதை எதிர்பார்க்கிற? அல்லாஹ் நீ செஞ்ச வணக்கத்துக்கு கபருக்கும் மறுமைக்கும் எதை சேர்த்து வச்சிருக்கியான்னு உனக்கு தெரியுமா? பலன் இல்லையேன்னு வந்து என்கிட்ட கேட்குறியே. அப்போ உனக்கு வணக்கத்துல பெருமை இருக்கிறதுனால தானே 30 வருடமா நான் வணங்குறேன் அப்படின்னு நீ சொல்றதுலயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும். வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு நம்மளுக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம என்ன வணங்குறோம்னு ரப்புக்கு தான் தெரியணும். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு யார்ட்டையாவது ஒருத்தரை சொல்லி பாருங்க, எனக்கு அஸ்தின் சொல்ல கரெக்டாக எந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எந்திரிக்கவே முடியாது. நம்ம அனுபவ ரீதியில் சொல்கிறோம். தொழுகிறவங்க, தஹஜ்ஜுத் தொழுகிறவங்க, நான் கரெக்டாக தொழுதுருவேன், ஒரு நாளைக்கு நான் 3 ஜுஸ் ஓதிடுவேன் தெரியுமா? அவ்வளோதான். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும்ல. இதில் என்ன பெருமை இருக்கு? நம்மளை அல்லாஹ் ஓத வச்சு பார்க்குறான், சஜ்தா செய்ய வச்சு பார்க்குறான், தூக்கத்தில் எழுப்பி விட்டு என்ன செய்யறேன்னு பார்க்குறான். அல்லாஹ் பார்த்துக்கிட்டே தானே இருக்கான். அப்போ நம்மளுடைய சிந்தனைகளை எல்லாம் அவன் பக்கம் திருப்புறோமா? இதில் நம்மளுக்கு பெருமை என்ன இருக்கு? செய்யறதெல்லாம் அவன். இப்போ ஏசி ஓடுது, ஃபேன் ஓடுது, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏசிக்கு ரிமோட்டை தேடுவோம், ஃபேனுக்கு ரிமோட்டை தேடுவோமா? எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணுவோம், எந்திரிச்சு போய் போடுவோம். ஆனால் ஏசி என்ன செஞ்சிடும்? பக்கத்தில் வச்சுக்கிட்டே குறைக்கவும் கூட்டவும் செய்கிறோம். இதுலேயும் எல்லாம் நம்மளுக்கு ஒரு படிப்பினை கொடுத்துருக்கானே. நீ உட்கார்ந்த இடத்துல சுபஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எந்திரிச்சு நீ தக்பீர் கட்டினாதான் தொழுக, தக்பீர் கட்டினாதான் நீ தொழுக.
சஜதா செஞ்சாதான் தொழுங்க அல்லாஹ் சொல்றேன் இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் பெருமைங்கிறது நம்மளுக்கு இல்லைங்கிறது இஸ்லாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மனிதருக்கு புரிய வச்சதாக ஒரு வரலாறு சொல்லு. பெருமைக்கு இன்னொரு வரலாறு எடுத்துக்கிட்டா, கூபாவோட அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்க. அப்போ அது இருக்கும்போது ஒரு பெரிய பணக்காரர் கூபாவில் இருக்காங்க. அவர் நல்ல பெரிய செல்வந்தர். அவர் காபத்துல்லாவுக்கு வர்றாரு, தவாபு செய்ய வர்றாருண்டா மக்களை எல்லாம் ஒதுக்கி விடுவாங்க. அந்த நேரத்தில் அந்த மனிதர்கள் இந்த ரூல்ஸ் வச்சிருந்தார். அப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அந்த கூபாவில் இருந்த நேரத்தில் இங்கே போயிருக்காங்க, காபத்துல்லாவுக்கு போயிருக்காங்க. அந்த மனிதர் என்ன செய்கிறாரு, பணக்கார மனிதர், இந்த நான் தவாபு செய்யும் போது ஏழைகள் யாரும் தவாபு செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவரும் அவருடைய வசதி மிக்கவர்களுமா தவாபு செய்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை அறிவித்து கொடுக்குறாங்க. நான் வாழுங்காலத்திலேயே பார்த்தேன், அவர் சொந்த ஊரில் யாசகம் கேட்கும் நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டார். அவுது பில்லாஹி மினஷ். யாசகம் தான் புரியுது இல்லம்மா? யாசகம் கேட்கும் நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டார்னு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்கண்டா, அந்த பெருமைங்கிறது உலகத்திலேயே சிறுமையாயிருச்சு இல்லையா? எவ்வளவு பணங்கள் இருந்தாலும், எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், நம்ம அதை நம்ம வச்சு எதுவுமே பண்ண முடியாது. நம்ம தேவைக்கு தான் பயன்படுத்த முடியும். பணக்காரவங்க எல்லாம் பணத்தை சாப்பிட முடியுமா? கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க அவ்வளவு கூல்ட்ரிங்க்ஸ் நானே குடிப்பேன்டா குடிக்க முடியுமா? ஜில்லுன்னு இருந்தால் எனக்கு வேணாம், எனக்கு சளி பிடிக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் வயசானவங்க 100 வயசாக இருக்கிறவங்க எனக்கு ஜில்லுன்னு தாங்கமானு வாங்கி குடிப்பாங்க. இந்த ஜில்லுன்னு வேணாங்கிற பிள்ளை 30 வயசுக்குள்ளே தான் இருப்பான். ஆனால் எனக்கு ஜில்லுன்னு தாங்கன்னு கேட்டு வாங்கி கொடுக்குறவங்க எப்படி இருப்பாங்க? 100 வயசை தாண்டி இருப்பாங்க, 80 வயசை தாண்டி இருப்பாங்க. அவங்க ஜில்லுன்னு அவங்க உடம்பு ஒத்துக்கிறோம். அப்போ எல்லாமே அல்லாஹ் அந்தந்த லிமிட்டில் தான் நம்மளை வாழ வச்சிருக்கான். அப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன இந்த ஒரு இதில் பெருமைப்பட்டதனால அல்லாஹ் அவர் என்ன செஞ்சான்? சிறுமைப்படுவ வச்சான். எந்த காரணத்தை கொண்டு பெருமை உங்களிடம் வேண்டாம்னு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல் என்னண்டா பெருமை. அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மகன் ஒரு முறை 1000 திர்ஹம் கொடுத்து ஒரு மோதிரம் வாங்கிட்டு வர்றாங்க. தன்னுடைய தந்தைக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி கையில் ஒரு மோதிரம் போடுங்க அப்படின்னு. இப்போ அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்கிறாங்க, அதை பார்த்துட்டு இதை கொண்டு போய் 100 பேருக்கு உணவளிக்கக்கூடிய அளவுக்கு செலவழிச்சிட்டு மீத என்ன இருக்கோ அதில் எனக்கு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்துட்டா உன் ஆசைக்குங்கிறாங்க. 1000 திர்ஹம் கொடுத்து நான் மோதிரம் போடுறதுக்கு நான் விரும்பப்படலை. 2 திர்ஹம் கொடுத்து நீ வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் விருப்பப்படுறேன். ஏன்னு கேட்டால், ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய காசில் அப்துல் அஜீஸுங்கிற ஒரு மன்னர் அவங்க ஹலீஃபாவாக இருக்காங்க. அப்போ ஏழைகளுடைய காசில் அவருக்கு அது மோதிரம் போட்டிருந்தாரு, நாளைக்கு அல்லாஹ் என்னை கேட்டுறக்கூடாதுல்ல அப்படின்ட்டு சொல்லி அவங்களுடைய ஆடம்பரத்தை குறைச்சாங்க. இன்னைக்கு நாம் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கூட அவங்க பார்த்து நல்லா இருக்கணும்னு சொல்லணும், இவங்க பார்த்து நல்லா இருக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஆடம்பரங்களை அதிகப்படுத்துகிறோம் மனிதர்களுக்காக. இப்போ குழந்தை உண்டாயிருக்கிற பிள்ளைகளை கூட சாதாரண ஆஸ்பத்திரியில் அந்த ஆஸ்பத்திரிலாம் வேணாம், ஹைடெக் ஆஸ்பத்திரியில் போகணும். அந்த காலத்துலலாம் குழந்தை அல்ஹம்துலில்லாஹ் குழந்தை பிறந்துச்சு வளர்ந்து, இப்பவும் குழந்தை பிறக்குது வளருது. ஆனால் லட்சத்தை வச்சுக்கிட்டு தான் குழந்தை உண்டாகணுமா. நான் சமீபத்தில் கேள்விப்பட்டது, எல்லாம் பாதுகாக்கணும், எல்லா மக்களையும் பாதுகாக்கணும். ஒரு டெலிவரி ஆகி அந்த பிள்ளை வீட்டுக்கு அது மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு 50 லட்சம். எவ்வளவுமா? 1/2 கோடி. 50 லட்சம்னு சொன்ன கம்மியாக தெரியுது. 1/2 கோடிண்டா அதெல்லாம் தெரியுது. அந்த அளவுக்கு ஏன்னா ஆடம்பரம். கையில் காசு இருக்கு, செலவழிக்கலாம், அவங்க வசதி இருக்கு, செய்யலாம். ஆனால் அந்த நேரத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறக்க குழந்தையை பெற்று கொண்டு வர அந்த குழந்தை பெற்றவர்களுக்கு
நம்மளால முடிஞ்ச உதவிகளை இந்த பணத்தில் இது செய்வதுக்கு ஆசைப்படுறோமா? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. எல்லாம் பணத்தை நம்மளுக்கு கொடுக்குறான்டா, நமக்கு நம்ம பணம் இல்லைம்மா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் என் பாணியிலேயே சொல்லிடுறேன். போஸ்ட்மேன் கொண்டு வரையில் என்ன செய்வார்? பாக்கெட்டு பூரா பணம் இருக்கும். போஸ்ட்மேன் அந்த காலத்தில் உள்ளதை சொல்கிறேன், இப்போதான் போஸ்ட்மேனே கிடையாது. பணம் கொண்டு வந்து என்ன செய்வார்? வீட்டுக்கு வீடு வந்த பணங்களை கொடுத்துட்டு போகையில் காலியாக தான் போவார். இது பூரா ஏன் பணம்னு அவர் சொல்ல முடியுமா? இப்போ பேங்க் கேசியரை எடுத்துக்கிறோமே, கேசியர் உட்காந்துருக்கிற பெட்டி அந்த கேசியர் ஃபுல்லாக பணம் இருக்கும். இவர் இது பூரா ஏன் பணம்னு சொல்ல முடியுமா? பிறர் பணத்தை ஒப்படைக்கிறதுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கான். அதே போலதான் நம்மகிட்ட எல்லாம் செல்வத்தை கொடுத்துருக்கான்டா, பிறருக்கு நீ உதவுறையா? அந்த உதவியை நான் எல்லாம் ஏற்றுக்கொள்வானா? முகசுதி இல்லாத உதவி. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிதலோட வாழ்க்கையை கொண்டு போவோம். பிரவுனும் இப்லீஸும் சந்திச்சுக்கிறாங்க, 2 பேரும் சந்திக்கிறாங்க. இப்லீஸ் கேட்குறான், நான் ஒரு நாள் கூட ரப்புன்னு சொன்னதே இல்லை. நான் அல்லாஹ் பக்கத்திலே இருந்தேன், அல்லாஹ் அரசை சுற்றி தொழுதேன். ஆனால் நான் அவனை அல்லாஹ் நான் இல்லை, நான் அவன் கூடயே இருந்தேன். ஆனால் என்னை நான் ஒரு நாள் கூட ரப்புன்னு சொல்லலை. நீ என்ன தைரியத்தில் ரப்புன்னு சொல்கிற? அப்போ பிரவுன்னு சொன்னானா, நான் 1000 சூனியக்காரில் வச்சுருக்கேன். நான் என்ன சொன்னாலும் என்ன செய்வாங்க? அதன்படி நடந்துருவாங்க. அந்த சூனியக்காரில் வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதனால நான் ரப்புன்னு சொன்னேன். அப்போ இப்லீஸ் சொல்கிறானா, சரி நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன், உன் சூனியக்காரத்தை யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு வைக்கிறான். இப்லீஸ் ஜெயிக்கிறான், சூனியக்காரர் தோன்றுறாங்க. இப்போ இப்லீஸ் சொல்கிறேன், ரப்புன்னு நீ சொல்கிற பெருமைப்படுவதால உன் முடிவு மோசமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு போகிறான். யாருக்கு யார் உபதேசம் செய்கிறா? இப்லீஸ் பிரவனுக்கும் உபதேசம் செய்கிறான். உன் முடிவு மோசமானதாக இருக்கும்னு இப்லீஸை சொல்லிட்டு போனா, பிரவனுடைய முடிவு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. தண்ணிக்குள்ள ஆழ்த்தப்பட்டு வாயில மண்களை போடப்பட்டு செங்கடலில் அழிக்கப்பட்டான். மோசமாக தானே அழிக்கப்பட்டான். அழிக்கப்பட்ட அவருடைய உருவத்தை அல்லாஹ் தஆலா கியாமத்து நாள் வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். எகிப்துல மியூசியத்துல இன்னும் இருக்கு பிரவனுடைய உடல். வெளியே சொல்லிட்டு போயிட்டாங்க மோசமா. அப்ப இந்த பெருமைங்கிறது என்ன, எந்த அளவுக்கு சிறுமை ஆக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோமோ. ரூஹுல் பயான்ல ஒரு சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட என்ன செய்யறாங்க, உடல்ல சரியில்லாமல் ரொம்ப முடங்கி போறாங்க. அந்த நேரத்தில் அல்லாட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் உன் பொக்கிஷத்துல ஆஃபியத்துங்கிற ஒரு ஆடையை கொண்டு என்னைய போர்த்தியா அல்லாஹ் அப்படின்னு அல்லாட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் போத்துன உடனே சிஃபா கிடைக்குது. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலத்திட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ் உங்களை கொண்டு எனக்கு இந்த ஆடையை கொடுத்து போத்துனா எனக்கு சிஃபா கிடைச்சிருச்சு. இதை அல்லாஹ் எனக்கு போத்தாமையே எனக்கு கிடைச்சிருக்கலாமே, கொடுத்துருக்கலாமே. என்னை இந்த ஆடையை போத்த வச்சு என்னை கேட்க வச்சுதுன்னா அல்லாஹ் இதை கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்டதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பணிவு தான் உங்களுக்கு நாபியத்தை கொடுத்துச்சுன்னாங்க. பெருமை இருப்பவர்கள்ட்ட பணிவு இருக்காது, பணிவு உள்ளவர்கள்ட்ட பெருமை இருக்காது. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான்கள் பண்ணும்போது முதல்ல கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்போ எல்லா சகாபாக்களும் பார்த்தாங்க. அதுக்கு பிறகு ஆட்கள் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து பேசினாங்கன்னா பின்னாடி இருப்பவர்களுக்கு முகம் தெரியலை. அப்போதான் ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க, ஒரு சேர் செஞ்சு ரசூல்லாவுக்கு கொண்டாந்து போடுறாங்க. யார் ரசூலல்லாஹ் இதில் இருந்து நீங்கள் பேசுங்க. அப்போ எங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்கல்ல. இப்போ நம்ம வீட்டு ஆளுங்கள்லாம் பயான் கேட்டு யாரும் சொல்கிறாங்களாங்கிறது அல்லாஹ் அறிஞ்சது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவோட இந்த பயான் சொன்னாங்க, இன்னும் விஷயம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நம்மளுக்கு பகிர்ந்துக்கிறோமா, அதை கேட்டு நம்ம திரும்பிக்கிறோமாங்கிறது அல்லாஹ் அகலம். ஆனால் அப்போ கூட சகாபா பெண்கள் மணிகிட்ட அந்த சகாபாக்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு முகம் தெரியலை அப்படின்றதுக்கு ஒரு சகாபா பெண்மணி, அன்சாரி பெண்மணி ஒரு சேர் செஞ்சு கொண்டு போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அதில் உட்காந்து பயான் பண்ணுவேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த சேரில் நான் உட்காந்து பேசும்போது எனக்கு பெருமை வந்துவிடக்கூடாது. அல்லாஹு அக்பர். ஈருலக தலைவர்
கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு பயந்துருக்காங்கண்டா, இந்த இருக்கையில் அமரும் போது முற்களின் மேல் அமருவது போல் நினைத்து அமர்கிறேன். அப்பத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கல்வி கற்றுக் கொடுப்பவர், கல்வி கற்றுக்கொள்பவர் சாய்ந்து ஒன்று செய்யாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த எல்லா விஷயத்தையுமே இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் முடியலைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு நம்ம தொழுகும் போது கூட சாஞ்சு கொண்டு தொழுகக்கூடிய அவ்வளவு நிலையில் ஏற்படுது. அவங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ள ஒப்பந்தம், நம்ம அதை குறை சொல்லலை. ஆனாலும் நம்ம அதையெல்லாம் தவிர்த்து கொள்வதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி எடுக்கக்கூடிய மஜ்லிஸாக இருக்கணும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் விஞ்ஞான உலகம். இந்த உலகத்துல அல்ஹம்துலில்லாஹ் ஜின்கிட்ட இருந்தோம், எல்லா ஜின்கள் இருக்கு, வானத்திட்ட ரூகிட்ட எல்லாமே செல்லக்கூடிய அளவுக்கு இப்போ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. ஆனால் யாராச்சும் விஞ்ஞான உலகத்திட்ட மலக்குகளை டச் பண்ணியிருக்காங்களா? ஜின்கள் டச் பண்ணியிருக்காங்களா? வானத்தை பார்த்துருக்காங்களா? நம்ம பார்க்கறதுலாம் வானம் கிடையாது. நம்ம நினச்சிக்கிற வானம் இதெல்லாம் நமக்கு வானம் கிடையாது. வானத்துக்கு பிறகு எத்தனையோ ஸ்டெப்பு தான் நம்மளுக்கு வானம். கழுகு உயிர பறக்கும். கழுகு பறக்கிறது நனையாது, மழை பெஞ்சாலும் நனையாது. காரணம் என்னடா, மழை மேகத்துக்கு மேலே பறக்குமா. நம்மளுக்கு மழை வரையில என்ன நினைக்கிறோம், பறக்கிற பறவை கழுகு மட்டும் நனையாது. மற்ற பறவைகள்லாம் அது கூட்டுக்குள்ளே வந்துடும். கழுகு மட்டும் அது தண்ணி பட்டுச்சுன்னா மழை தண்ணி அது நேரடியாக படுறதுக்கு அனுமதிக்காது. மழை மேகத்துக்கு மேல பறக்குமா, சுப்ஹானல்லாஹ். அப்படி அந்த அளவுக்கு உயரத்துல இருக்கிறது தான் வானம். இப்ப வானத்தை யாராவது டச் பண்ண முடியுமா? மேகத்துல வேணா ஆராய்ச்சி எடுக்கலாம். அப்ப அதுலாம் கிடையாது. அதே நேரத்துல ரூகிட்ட யார்கிட்டையாவது விளையாண்டுருக்காங்களா யாராச்சும்? ரூஹு எங்கன்னா எப்படி போகுது? நான் பிடிச்சி வச்சிருக்கேன். எங்க அம்மா மௌத்தாயிட்டாங்கப்பா, அந்த ரூஹை நான் பத்திரமா வச்சிருக்கேன். யாராவது வச்சிருக்கோமா? முடியாது. அது எப்படி வெளியேறதுன்னே நம்மளுக்கு தெரியாது. சொல்லுவோம், கண்ணு வழியா போச்சு, வாய் வழியா போச்சு, அவங்க கையை ஆடிச்சு, அப்போ பெரிஞ்சிருக்குமோ, வயிற்று என்னென்னமோ அந்த வழியில நம்ம சொல்லுவோம். ஆனா எந்த பக்கம் போச்சுன்னு நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. இதை மனிதர்கள் எந்த விஞ்ஞான உலகமும் டச் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற நாம அல்லாஹ் பெருமைக்குரியவனா மனிதன் பெருமைக்குரியவனா? நாளை மறுமையில நம்ம தாகம் இல்லாமல் வருவதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் பெருமை அற்றவர்களாக வாழ்ந்தோம்டா, அல்லாஹ் நாடினால் நாளைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் தாகம் இல்லாமல் அல்லாஹ்வை சந்திக்கலாம். பெருமை இருந்தால் எந்த விஷயத்திலும் பெருமை இல்லை. சமயக்காரவங்கள்ட்ட கூட பெருமை இருக்கக்கூடாது. நம்மளா சமைக்கிறோம், அரிசியைத்தான் உலையில போடுவோம், அது வேகிறது யாரு கையில? நெருப்பத்தான் பத்த வைக்கிறோம், சுடாம எரிய வைக்கிறது யாரு கையில? எல்லாமே அவன் கையில. நம்ம ஒரு காரணமாக இருக்கோம். அந்த காரணத்தை வச்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பெருமை பாராட்டிடக்கூடாது. பெருமைப்பட்டவர்கள் நாளை மறுமையில் தாகத்துடன் இருப்பார்கள். இந்த செயல் நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம். 1வது தான் சொல்லியிருக்கு. 10 இன்னைக்கு சொல்ல முடியாது, தொடர் பயான் இன்னைக்கே ஆரம்பிச்சிருவோம் போல. 2வதாக, யார் கோபத்துடன் எப்பொழுதும் இருக்கிறார்களோ, யாரை பார்த்தாலும் எரிந்து எரிந்து விழுகிறார்களோ, மறுமையில் தாகம் தணிக்கப்படாது. கோபம்ங்கிறது பைத்தியத்தின் தலைமை. கோபம் பைத்தியத்தின் உச்சம். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் கோபம் இல்லாத ஒரு மனிதர் யாரும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்கள் முகத்துல மாதுளம்பழம் சிவந்தது போல் முகம் சிவந்துரும்னு ஹதீஸ்ல சொல்லப்படுது. அப்ப அவங்க கோபத்தை கூட அழகான முறையில நம்மளுக்கு வர்ணிச்சு கொடுக்கப்படுது. நம்ம கோபப்படல யாராவது வர்ணிச்சு இருக்காங்களா? ஏன் கழுத மாதிரி கத்துற? கேட்கிற குடும்பங்கள் எத்தனை இருக்கு? ஸ்பீக்கரை முழுங்கினது மாதிரி ஏன் பேசுற? இந்த மாதிரி வர்ணனைலாம் நம்மளுக்கு கிடைக்கும். காரணம் அந்த கோபம்ங்கிறத கொடியது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப கோபமும் அடுத்தவங்களை பார்த்து
நம்ம அல்ஹம்துலில்லாஹ் எரிச்சப்படாம பேசக்கூடியவர்களாக இருக்கணும். அது நம்ம குடும்பத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, எந்த ஒரு மனிதர் குடும்பத்தில் நல்லவரோ அவர் அல்லாஹ்விடம் நல்லவராவார். நம்ம வெளியில எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள இல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும். அப்ப அந்த அடிப்படையில துல்கர்னை அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துட்ட ஈமான் யக்கீனை அதிகரிக்கக்கூடிய ஒரு களிமாவை கற்றுத்தாங்க அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துட்ட சிக்கந்தர் துல்கர்னை அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. ஒரு நபி ஒரு மலக்கிட்ட கேட்குறாங்க, நான் எனக்கு ஒரு களிமாவை, என்னுடைய யக்கீன் அதிகரிக்கணும், ஈமான் ஸ்ட்ராங் ஆகணும், எனக்கு ஒரு களிமாவை சொல்லிட்டாங்க. அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? யாரிடமும் கோபப்படாதீர்கள். இதுதான் அவங்க கற்றுக் கொடுத்த களிமா. இன்னைக்கு நம்ம இன்னைய தளத்துல காலையில இருந்து இது வரைக்கும் மனதால் ஏற்பட்ட கோபங்கள் எத்தனை, செயலால் ஏற்பட்ட கோபங்கள் எத்தனை, வார்த்தையால வந்த கோபங்கள் எத்தனை. தண்ணி குடிப்போம், குடிச்சு இந்த டம்ளரை டங்குன்னு வைப்போம், அதுவும் கோபத்தின் வெளிப்பாடு. அப்ப நம்ம எல்லா விஷயத்திலையும் இன்ஷா அல்லாஹ் புரிதலோட இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். இப்ப கோபம் தான் ஒரு மனிதனை ஆழ பள்ளத்துல தள்ளக்கூடியது. அமல் செய்பவர்களை கூட கோபம் என்ன செஞ்சிடும், அமல் அற்றவர்களாக மாற்றக்கூடிய சக்தி கோபத்துக்கு உண்டு. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. ஒரு இறைநேசர் மிக பேணுதலாக வாழக்கூடியவர்கள் ரொம்ப பேணுதலாக வாழ்றாங்க. இப்ப இவங்களை எப்படினாலும் கோபப்படுத்திடணும், எதுக்குமே கோபம் வரல, எப்படினாலும் கோபப்படுத்தி அவர்களுக்கும் அமலுக்கும் இடைவெளியை விட வச்சு ஒரு பாவத்தை செய்ய வச்சிடணும். கோபம் வந்துட்டா பாவம் தானே அப்படின்னு முடிவு பண்ணி இப்படியும் என்ன செய்யறான், கதவை போய் தட்டுறது, திறக்க வர்றதுக்குள்ள ஓடிடுறது. ஒரு தடவை 2 தடவை இல்லை, 100 தடவை தட்டுறான். இவர் 10 தடவை பொறுமையா இருப்பாங்க, 20 தடவை பொறுமையா இருந்திருப்பாங்க. இப்படி மாற்றி மாற்றி 100ஆவது தடவை தட்டிட்டு ஓடிட்டான். இவங்க திறக்க வரையில வேற ஒருத்தர் வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு. இவரு தான் தட்டினாரு. ஒரு ஓங்கி இருந்த கோபத்துல 100 தடவை ஒரு கதவை திறந்ததுல எப்படிப்பட்ட இறைநேசம் இருக்கும், எப்படி கோபம் வந்திருக்கும். ஓங்கி அரைஞ்சதுல அந்த மனிதர் மயங்கி விழுந்து மரணிச்சிட்டாரு. அவுதுபில்லாஹ். அப்போ ஒரு கோபம்ங்கிறது ஆசையை நிராசையாக்கிறது, ஒரு மனிதனை கொலைகாரனாக்கிறது. இப்ப இறந்து போனதோட மக்கள் விடுவாங்களா? நீதிபதினு ஒண்ணு இருக்கும், தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கும். கொலைக்கு கொலைதான், அதான தீர்ப்பு. இந்த நேரத்துல இப்லீஸ் போறான். இப்லீஸ் போய் என்ன செய்யறான், கேட்குறான், நீங்க வந்து இப்ப இதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதாக இருந்தா நீ தான் ரப்புன்னு என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. இவ்வளவு காலம் அமல் செய்த ஒரு மனிதன் கோபத்தின் காரணமாக கொலை குற்றவாளின்னு அவர் வந்துட்டாரு. இப்ப என்ன செய்யறான், போய்வேன் நான் தான் ரப்புன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் உங்களை அரசர்கிட்ட சொல்லி நான் காப்பாத்திறேன். இவர் யோசிக்கிறாரு, உயிர் தப்பிக்கிறதுக்கு பொய் சொல்லலாம் இல்லையா, பொய் சொல்லலாம்ல, அதனால நம்ம உயிர் தப்பிச்சிருவோம். அதுக்கு பிறகு அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கணும். இன்னல்லாக காண அஃபூர் அஃபூர் அஃபுன் கஃபூர் அப்படின்னு ஒரு ஆயத்து இருக்கு இல்லையா. நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான். அதனால அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவான் அப்படின்னு நினைச்சு இப்லீஸை பார்த்து நீ தான் ரப்புன்னு சொல்றாங்க. அவங்கள தூக்கு தண்டனை அந்த நேரம் போடக்கூடிய வந்து கழுத்தை வெட்டிக்கிறாங்க. இப்ப அவங்க எப்படி மகுத்தாகிறாங்க, ஈமான் அற்ற நிலையில மகுத்தாகிறாங்க. அப்ப ஒரு கோபம் 100 முறை கதவு திறந்த கோபத்தோட வந்து திறந்தாலும்
சும்மா திறந்தாலும் ஒரு கண நேரம் தட்டுறது யாரா இருந்தா என்ன, அடிக்கடி தட்டப்படுது, அமைதியாக இருந்து பார்ப்போம்னு இருந்திருந்தால் ஈமான் அற்ற நிலையில மரணிக்கக்கூடிய அவ்வளவு நிலை ஏற்பட்டிருக்காது. இப்ப இந்த கோபத்தினால எத்தனை குடும்பங்கள் பிரியுது. நம்ம எத்தனையோ வீட்டுகளை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அற்ப விஷயங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, குடும்பத்தாரோட எத்தனை விஷயங்கள் மனம் முரண்டு. கோபம்ங்கிற ஒரு பெரிய விஷயம். ஒரே வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி 4 வருஷமா பேசலை, ஒரே வீட்டுக்குள்ள. அவர் அந்த ரூம்ல இருப்பார், நான் இந்த ரூம்ல இருப்பேன். அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும், எது தெரியாது. அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாக்க. நாளைக்கு நல்லாட்ட போய் பதில் சொல்லணும். அந்த கணவரை கொண்டுதான் அல்ல இந்த உலகத்துல நம்மளுக்கு ஒரு மனைவிங்கிற அடையாளத்தை கொடுத்துருக்கான். 1000 தவறுகள் இருக்கும், தவறு. அதாவது கணவன் மனைவி யாரு சண்டை இல்லைன்னு சொல்லிட்டா அவங்க மலக்குதான். கணவன் மனைவி சண்டை இல்லாம ஒரு கணவன் மனைவி வாழ்றாங்கன்னா அது மலக்குமாருக்கு தான். கணவன் மனைவின்றாலே சண்டை இருந்தா தான் கணவன் மனைவி, வாக்குவாதம் இருந்தா தான் கணவன் மனைவி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்ச உடனே என்ன முகப்பத்தை பரிமாறிக்கிட்டாங்க. முகப்பத்தை பரிமாறின அடுத்த செகண்டு, உன்னாலதானே நான் இந்த பாடுபட்டேன். ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன, நான் தான் சொன்னேன். நம்மளா இருந்தா சேர்த்து சொல்லியிருப்போம், உங்களுக்கு எங்கே அறிவு வச்சுட்டு இருப்போம். ஆனா அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்லலை, தாய் இல்லையா அவங்க. அதனால அதை மட்டும் நிப்பாட்டிக்கிட்டாங்க. அவங்க சொல்லாத வார்த்தையே இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம நிலைமை என்னன்னு இருந்திருக்கோம், அதை விட அதிகப்படியா போயிருக்கும். அப்ப கோபம்ங்கிறது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போகும்? கோபம் உலகத்தில் யாரெல்லாம் அதிகமான கோபம் பட்டு யாரையெல்லாம் எரிச்சலுடன் பார்த்து பேசுகிறார்களோ அவர்கள் மறுமையில் தாகத்துடன் இருப்பார்கள். இந்த செயல், இந்த கோபம்ங்கிற செயல் நம்மளுக்கு இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? கோபம் வரும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? கோபம் வந்தா என்ன செய்யணுங்கிறது நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒளிச்சிங்க, எல்லாத்துக்கும் மேல அப்பவும் கோபம் தனியலையா, தொழுதுருங்கிறாங்க. கன்னத்துல கை வைக்காதீங்கம்மா. அடுத்தது 3வது மறுமையில் தாகம் ஏற்படக்கூடிய செயல்கள். இப்ப 2 செயல் சொல்லியிருக்கோம். 1வது பெருமை, 2வது கோபம், 3வது. இந்த 2 விஷயத்திலிருந்து நம்ம பாதுகாக்கலாம் இல்லையா? பாதுகாக்காத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இது சொல்ற 10மே நம்மள்கிட்ட இருக்கிறது தான். இது இல்லாம இருந்தோம்னா நாளைக்கு நம்ம தாகம் இல்லாம என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய அரிசி நிழல்ல அல்லாஹ் நாடினால் இடம் கிடைக்கும். 3வது கோல் சொல்வதால் மறுமையில் தாகத்துடன் வருவார்கள். கோல் சொல்வதால். ஒரு பெரிய அறிஞர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாங்க, சூனியம் பெருசா கோல் சொல்லுவது பெருசா? அதுக்கு அந்த மனிதர் சொல்றாங்க, அந்த பெரியார் சொல்றாங்க, கோல் சொல்லுவது தான் பெருசு. எப்படி? சூனியம்ங்கிறது ஒரு மனிதனை அழிச்சிடும் இல்லையா? அது பெருசு இல்லை, இது பெருசு. கோல் சொல்றது பெருசுன்னு சொல்றீங்களே. அப்ப அதுக்கு அது பெரியார் சொன்னாங்களா, சூனியம் ஒரு செஞ்சு அது பழிச்சு சரியாகிறதுக்கு சில காலங்கள், நாட்கள் ஆகலாம். கோல் என்ன செய்யும்? உடனே பற்ற வச்சிடும். அப்ப எது பெருசு நீ பார்த்துக்க. உண்மைதானே? அப்ப கோல் சொல்வதில் அல்ல. கோல் சொல்றதுன்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்க சொல்றது அங்கே சொல்றது, அங்கே சொல்றது இங்கே சொல்றது. நம்மளுக்கு எந்த வேலை எங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் கோல் சொல்வதில் இருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன வரலாறு தான், திரும்ப ஈமானை புதுப்பிப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல பஞ்சம், ஆடு மாடுகள்லாம் இறந்து போகுது, மரங்கள் எல்லாம் கருகி போகுது, செடி கொடிகள்லாம் கருகிறது. இந்த நிலைமையில என்ன செய்யற? மழை இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாரும் முறையிடுறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? மைதானத்தில் எல்லாரும் ஒன்று கூடி எல்லாரும் கரமேண்டி கேளுங்க, நான் மழையை தர்றேங்கிறான். இப்போ எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. ஒரு அறிவிப்பில் 70,000 பேருன்னு இருக்கு, ஒரு அறிவிப்பில் 40,000 பேர் இருக்கு, ஒரு அறிவிப்பில் அதை விட அதிகம்னு இருக்கு. அல்லாஹ் அறிஞ்சவன். அங்கே மொத்தம் எல்லாரும் ஒன்று கூடி அல்லாட்ட கொண்டாடுறாங்க. மழை வரலை. அப்போ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ், நான் எல்லாரையும் ஒன்று கூட நான் என்ன பாடுபட்டேன்? ஆமாம்,
எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது. இப்போ நம்ம மொஹல்லாவுலேயே பெண்களை ஒன்று கூட்டுறது பெரிய ஜிஹாதாவில் இருக்கு. அல்ல அதுக்கு வெற்றியை நம்மளுக்கு தரணும் இன்ஷா அல்லா. அப்போ வந்து நான் என்றதுக்கு ஒன்று கூட்டிட்டேன், நானும் கேட்குற இடத்த நீ மலையை தரலையே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொன்னா, இந்த கூட்டத்தில் ஒரே ஒரு கோல் சொல்றவர் இருக்காரு, அவர் அந்த கூட்டத்தை விட்டு போக சொல்லுங்க, நான் மலையை தர்றேன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவிப்பு கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்த கோல் சொல்றவங்க இருக்கீங்களா? அது 70,000 பேர்ல ஒருத்த கோல் சொல்றவங்க இருந்திருக்காங்க. இப்போ நம்மள்கிட்ட எதுலையும் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ சொன்னி அவங்க வெளியே போயிருங்க, அப்போ தான் எல்லாம் மழை தருவானா, எல்லாரும் நலன் கருதி எல்லாத்தையும் ஒருத்தர் வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த மனிதர் என்ன செய்யறாரு, அல்லாட்ட முறகாப்பா பண்றாரு. யா அல்லாஹ், இத்தனை வருஷக்கு 40 வருஷ காலமா நான் என்னைய வந்து நீ நான் கோல் சொல்வதை வெளிரங்கப்படுத்தாம மறைச்சு வச்ச, யாருக்கும் தெரியாம வச்சிருந்த. இப்போ நான் வந்து வெளியே போனேன்டா, இவன் தான் கோழி சொன்ன வேண்டி எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும், என்னைய கண்ணீர்படுத்தியா அல்லாஹ் அப்படின்ட்டு மனம் உருகி கண்ணீர் விட்டு தௌபா செய்கிறாரு. தௌபா செஞ்ச உடனே மழை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியம், என்ன இந்த மனிதர் யாருமே போகலை, அல்ல மழையை தந்துட்டானே. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க அல்லாட்ட, யா அல்லாஹ், யாரையுமே வெளியே போய் சொன்னேன், நான் சொன்னேன், யாருமே வெளியேறி போகலை, ஆனால் மழை வந்துருச்சு, என்ன காரணம்? இல்லை அவன் தௌபா செஞ்சுட்டான்ட்ட. என்னுடைய அடியன் மனம் உருகி கண்ணீர் வடித்தான், அவன் கண்ணீர் துளி கீழே கண்ணை விட்டு தாண்டு முன்னால நான் மழையை கொடுத்துட்டேன். சுப்ஹானல்லாஹ். கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே, அப்படி பாவ மன்னிப்பு பெற்ற மனிதன் யார் யா அல்லாஹ், அந்த ஆளை எனக்கு கொஞ்சம் காட்டுவேன் அப்படின்றதுக்கு அல்லாஹ் சொல்றான், நான் என்னைய கொல்ச்சொல்ல சொல்றியே மூசா, உண்மையிலேயே அந்த வரலாறுலாம் படிக்கலுமா? பெருமைக்குரிய ரப்புல் ஆலமீன், அந்த காலத்தில் நம்ம போயிருக்க மாட்டோமா, பிறந்திருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வருமா அந்த சம்பவங்களை படிக்கும்போது. அல்ஹம்துலில்லாஹ், உங்கள்கிட்ட உங்கள் மூலமாக நான் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துட்டான். நீங்கள் இதை வாங்கிட்டு போய் 4 பேர்கிட்ட நீங்கள் பகிரும்போது அல்லாஹ் அதற்குள்ள கூலியவும் எங்களுக்கும் தருவோம், உங்களுக்கும் தருவோம். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அனைவரும் இந்த தாவத்துடைய வேலை செஞ்சு மஜ்லிஸை அல்லாஹ் தஆலா மலக்குகளை கொண்டு மனிதர்களை கொண்டு மஜ்லிஸை நிரப்பமாக்கி தரணும்னு எல்லாரும் துவா செய்வோம். இப்போ 3 விஷயம் தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோல் சொல்லுவதற்கு தான் சிறுநீர் கழித்து விட்டு ஒழுங்கான முறையில் சுத்தம் செய்யாதவர்களுக்குத்தான் கபரில் வேதனை. கபரில் ஏற்படக்கூடிய வேதனை என்னது? கோல் சொல்லுவதனாலையும் சிறுநீர் கழித்து விட்டு ஒழுங்கான முறையில் சுத்தம் செய்யாதனாலையும். ஒழுங்கான முறைன்னா தண்ணி ஊற்று தானே வரும். எப்படி ரசூல்லா சொல்லி இருக்காங்களோ, நம்மளுக்கு இது சொல்லி கொடுக்க ஆள் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. எனக்கு அது தெரியாது, எல்லாம் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு யாரும் சொல்லவே முடியாது. அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருக்கணும்னு தாய் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த காலங்கள்லாம் இருந்துச்சு. இப்ப அல்ல பாதுகாக்கணும், 8 வயசு வரைக்கும் பேம்பர்ஸ் அந்த பிள்ளைக்கு மாட்டி விட்டுறாங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கணுங்கிறத அந்த அடிப்படையான விஷயங்கள் அந்த பிள்ளைக்கு தெரியாம போயிடுது. குறைஞ்சது 5 வயசு வரைக்காவது அது மாட்டிக்கிட்டேன்னு தெரியுது. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அந்த வர்றது அந்த உணர்வு எப்படி இருக்கும்? ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு அந்த உணர்வு குறைய என்ன ஆயிடுது? உடல்ல வியாதிகள், இந்த சட்டங்கள்லாம் அப்புறம் அந்த பிள்ளைக்கு திணிக்க வேண்டியதாக ஆகுது. அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப அந்த சிறுநீர் கோல் சொல்வது கபரிலும் வேதனையை கொண்டாந்தது நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்படும். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து நாளை மறுமையிலையும் தாகத்தோடு வரக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. தாகம்ட இப்ப நடக்கிற தாகம் மாதிரி இருக்காதுமா. சக்கராத்தின் வேதனையில கடல் தண்ணி எல்லாம் நல்ல தண்ணியாக மாற்றப்பட்டு கொடுத்தாலும் தாகம் தீராதான் சக்கராத்து நேரத்தில் உள்ள தாகம். அதில் சில பேருக்கு தாகமே இல்லாம இருப்பாங்க. அதே போல நாளை மறுமையிலையும் தாகமே இல்லாம அந்த அரிசி நிழல்ல நம்ம அமரணுண்டா இன்ஷா அல்லாஹ் இந்த கோலை தவிர்த்து, பெருமையை தவிர்த்து, கோபத்தையும் தவிர்த்து வாழக்கூடிய நன் மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் மீதமுள்ள 7ஐயும் வேகமாக போயிடுவோம். வேகமாக போனால் இதில் விளக்கங்கள் கொடுக்க முடியாதுன்னு தான்
இந்த அளவுக்கு வந்தது. இன்ஷா அல்லாஹ் என் தோழி சொன்னது மாதிரி ரொம்ப நேரம் பயன் பண்ணுங்கன்னு இருக்காங்க. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு மட்டும் போய் 2.5 மணி நேரம் எப்படா இந்த அம்மா எந்திரிச்சு போகாதுன்னு வச்சு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலா அவங்களுடைய முகப்பத்தையும் எல்லாருடைய முகப்பத்தையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். எதை கேட்டோமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.